ஸோ இப்போ நம்ம வந்து பாசிப்பருப்பு பாயசம் அல்லது பாசிப்பருப்பு பிரதமன், ஓகே, அதுதான் பண்ண போகிறோம். ஸோ நெய் ஹீட் ஆனோடனே அதில் வந்து ஒரு 1/2 கப் பாசிப்பருப்பை போட்டு செவக்க வறுத்துற போகிறோம் நம்ம. ஸோ நல்லா கோல்டனாக வாசனை வரணும், அது வரைக்கும் நல்லா வறுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பாசிப்பருப்பு வந்து நல்லா செவந்தாச்சு. ஸோ நான் வந்து இது கூட வந்து ஒரு கை ஜவ்வரிசி நான் போடுவேன். ஸோ நீங்கள் வந்து போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஜவ்வரிசியும் போட்டு அதையும் ஒரு கிண்டிட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். ஸோ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இந்த பாசிப்பருப்பு நல்லா வேகணும். வெந்த உடனே காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், நான் அடை பாயசம் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஏன் நான் வீடியோ எடுக்கலைன்னா, இது நான் வந்து அடை பாயசம் மிக்ஸ் போட்டு தான் பண்ணேன். அந்த ஈஸ்டர்ன் ஒரு பிராண்டில் இருக்கக்கூடிய பாலாடை மிக்ஸ் உண்டுல்ல, அதை வந்து 1 லிட்டர் பாலில் வந்து 1/2 மணிக்கூர் வேக வச்சேன், அவ்வளோதான். ஸோ இது வந்து அடை பாயசம். இங்கே நம்ம பிரதமன் வந்து குக் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம பருப்பு ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்துடுச்சு. ரொம்ப குலைவாகணும்னு இல்லை, பட் தால் வந்து நல்லா வேகணும், முழுசாக இருக்கக்கூடாது, ஹார்டாட்டு. ஸோ இப்போ நல்லா வெந்தாச்சா. இப்போ வந்து சர்க்கரை போட்டுடலாம். நான் வந்து ஆர்கானிக் சுத்தமான சர்க்கரை போடுறதுனால இருத்து போடல, டைரெக்டாக போட்டுடுறேன். நீங்கள் வந்து உங்கள் சர்க்கரையோட குவாலிட்டி வந்து, சர்க்கரைனா என்னன்னு தெரியும்ல, வெல்லம் இருக்குல்ல, இதுதான். ஸோ நாங்கள் வந்து இதை சர்க்கரைன்னு சொல்லுவோம், பட் நீங்கள் வந்து வெல்லம்னு சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு வந்து உங்கள் வெல்லத்தோட குவாலிட்டி தெரியல அப்படின்னா நீங்கள் அடுப்பில் வச்சு காய்ச்சிட்டு இருத்து போடுங்க. பட் இது வந்து இருக்க தேவையில்லை, இது வந்து பியோர் சர்க்கரை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சாச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான அடை பிரதமனுக்கு ட்ரிக்கு சொல்கிறேன். வெல்லம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது அதை நல்லா வரட்டி விடணும். அடுப்பில் வச்சு வரட்டிகிட்டே இருங்க. வரட்டினதுக்கு அப்புறம் கடைசியாக தேங்காய் பால் விடுங்க. அப்போ வந்து உங்களோட அந்த பிரதமனோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் வந்து 10 நிமிஷமாக வரட்டிகிட்டு இருக்கேன். ஸோ எப்படி வறண்டு இருக்குது பாருங்கள், நல்லா திக்காகி ஜாமியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஏலக்காய் பொடி போட்டுடலாம். இது வந்து உங்களுக்கு ஜாஸ்தி பிடிக்கும்னா ஜாஸ்தி போடுங்க, இல்லைன்னா குறைவா போடுங்க. ஏலக்காய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால். ஓகே, ஓகே. ஸோ நம்மளோட பிரதமன் ரெடி ஆயிடுச்சு. பருப்பு பிரதமன், பாசிப்பருப்பு பருப்பு பிரதமன் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இனி வந்து இதில் வந்து கேஷ்யூநட், கிஸ்மிஸ், தேங்காய் நெய்யில் வறுத்து போடணும். அது ரெண்டாவது. நான் பழ பிரதமன் இப்போ பண்ண போகிறேன். அது முடிச்சுட்டு மொத்தமாக நான் வறுத்து போட்டுற போகிறேன். ஸோ இப்போ இதை மாற்றிடலாம். இப்போ அடுத்த பிரதமன் பண்ணிடலாம். ஸோ ஒரு பெரிய ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து நான் ஒரு ஏத்தம்பழம், நல்ல பழுத்த ஏத்தம்பழம் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ நெய்யில் வந்து இந்த ஏத்தம்பழத்தை நம்ம அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா கிண்ட போகிறோம். 5 மினிட்ஸ் வேண்டாம், ஒரு 2 மினிட்ஸ் போதும். ஓகே, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நல்லா வரட்டி விட்டாச்சு பழத்தை. இப்போ வந்து இதில் வந்து சர்க்கரை போட போகிறோம். வெல்லம் சர்க்கரை இல்லை, வெல்லம் குக் பண்ண போகிறோம். ஸோ இந்த வெல்லம் கரைஞ்சி ஒரு அல்வா மாதிரி வரும். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே காணிக்கிறேன். ஸோ நல்லா வரட்டணும். இந்த சர்க்கரையை வந்து நம்ம போட்டிருக்க வெல்லம் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷமாவது அந்த பழம் பருப்பு எது கூட பண்ணுறதா இருந்தாலும் பிரதமனுக்கு மட்டும் நல்லா வரட்டி விடுங்க. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட இதை வந்து நான் நல்லா வரட்டி எடுத்தாச்சா. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் ஊற்றிடலாம். ஸோ தேங்காய் பால் ஊற்றி நல்லா கிண்டிடுங்க. அடுப்பை அணைச்சிட்டு விடுங்க. ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து பாயசத்தை ஆஃப் பண்ணி தேங்காய் பால் தேவைக்கு தக்கன ஊற்றி அணைச்சாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து இப்போ பாயசத்துக்கு வந்து நான் வறுக்கணும்னு சொன்னேன்ல. ஸோ அதுக்கு வேண்டி தேங்காய், கேஷ்யூநட்டு, கிஸ்மிஸ் இந்த 3த்தையும் நெய்யில் வந்து நல்லா கோல்டனாக ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது ஃப்ரை ஆனோடனே இதை பாயசத்தில் ஊற்றிடலாம். ஃப்ரை பண்ணியிருக்கிறத பாதி இந்த பனானா பாயசத்துலேயும் பாதியை வந்து நம்ம
பருப்பு பிரதமன் இருக்குல்ல அதுலேயும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட போகிறேன். ஸோ இது வந்து கூல் ஆகும்போது திக்காகும். ஸோ உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி கூட ஹீட் பண்ணிக்கலாம் சர்வ் பண்ணும்போது. இங்கே பாருங்கள், ஸோ நேந்திரப்பழ பிரதமனும் பருப்பு பாயசம் இது கொஞ்சம் திக்காக இருக்குது. நான் வேணா அப்புறமேட்டு கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி சூடு பண்ணி